அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு நம்ம உடம்புல இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சத்தான ட்ரிங்க் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் செய்கிறதுக்காக நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 நெல்லிக்காயும் கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் ஜூஸ் செய்ய போகிறேன். அதனால் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ஜூஸுக்கு 1 நெல்லிக்காய் 1/2 எலுமிச்சம்பழம் போதும். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம், புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதோட 20 மிளகையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளருக்கு 10 மிளகு வீதம். இது அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே அரைச்சிட்டா போதும். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டோம், நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். 2 கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய போகிறேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஒரு ஃபில்டரில் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் இன்றைக்கி உயிர் வாழ முடியுன்ற நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஜூஸை வாரத்தில் 3 to 4 நாள் குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கும். சத்தான ஒரு ட்ரிங்க் தயார்.